எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி ஈட்ஸ் வித் டாய். இந்த வீடியோவில் ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் போட்டாலே கரைஞ்சி போகிற அளவு டெக்ஸ்டர் தான் இந்த மைசூர் பாக்குக்கு. 1.5 கப் நெய், 1 கப் சுகர், 1 கப் கடலை மாவு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இனி இதை வச்சு நமக்கு ப்ரிப்பரேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு வச்ச மாவை ஃப்ளேமை லோவில் வச்சு நமக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வறுத்தாலே போதுங்க. இடையில இப்படி கிண்டி விட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இனி வறுத்தெடுத்த மாவை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். அது நல்லா ஆறினதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட 1/2 கப் நெய், ஸோ 1 கப் மாவுக்கு 1/2 கப் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ஏற்கனவே நம்ம சலிச்சு எடுத்ததுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துருக்கிறேன். ப்ரிஃபரபிளி ஒரு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 1/2 கப் தண்ணி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விடலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் விட்டு பாயில் பண்ண விடுங்க. நம்ம வச்சுருக்கிற சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி ஒரு கம்பி பதம். ஸோ இதை நீங்கள் இப்படி தொட்டு பார்த்துக்கோங்க. இந்த பதம் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவை இதில் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மாவை ஆட் பண்ண உடனே ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. இனி நமக்கு பேட்ச் பை பேட்சாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நெய் அந்த மாவோடு சேர்ந்து உங்களுக்கு நெய் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் நெய் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இப்போ நெய் தெரியலைங்க, ஸோ நமக்கு இனி அடுத்த பேட்ச் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு 2 மெத்தட் தாங்க. ஒன்று, மாவு அதிகமாக பாத்திரத்தில் ஒட்டாது. 2வது, நீங்கள் இப்படி கிண்டும்போது மாவுலேருந்து நெய் தனியாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபுல்லாக நெய் தடவி இருக்கேன். அதோட பேஸில் ஒரு பேக்கிங் பேப்பரும் வச்சுருக்கிறேன். இனி நம்ம இந்த பேட்டரை அந்த கண்டெய்னரில் நல்லா செட் பண்ண வைக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணி எல்லா ஓரங்களையும் நல்லா படுற மாதிரி செட் பண்ண வைங்க. இனி இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து நமக்கு ஒரு நைஃபால் இந்த சைடெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைசூர் பாக்கு நல்லாவே செட் ஆகிருக்குங்க. ஸோ நம்ம இதை இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். 1 கப் கடலை மாவில் நமக்கு இவ்வளோ பீஸ் மைசூர் பாக் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.